நீ விழாமல் இருக்க நான் பார்த்துக்கிறேன். நீ விழுந்தாலும் நான் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சதை பண்ணி உன்னை மேலே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் என்னென்னா, நீ என்ன இப்படியே இருக்க போகிற, நான் உன்னை இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்லுவான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மணி வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து IMF அண்ட் வேர்ல்ட் பேங்க். நான் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வீடியோ இருக்கும், ஏன்னா அதில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இப்போ வேர்ல்ட் பேங்க்கு கீழேயே வந்து 5 டிவிஷன்ஸாக வருது. 5 பேங்க் இருக்குது அதில், IBRD அது இதுன்னு சொல்லிட்டு அது நிறைய போவோம். ஸோ அதை பற்றி இப்போ நான் வேர்ல்ட் பேங்க்னு எடுத்தேன்னா வேர்ல்ட் பேங்க்குன்னு சொல்லி நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அது 30-45 மினிட்ஸ் கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அண்டு IMF பற்றி ஃபுல்லாக ஒரு 1 hour 20 minutesக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னென்னா, இந்தியாவோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேர்ல்ட் பேங்க் வந்து இந்தியா எப்படிலாம் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்தியா வந்து எப்படின்னா, IMF கிட்ட வந்து ஒரு சில விஷயத்துக்கு மட்டும்தான் கடன் வாங்குவாங்க, நிறைய விஷயத்தில் கடன் வாங்க மாட்டாங்க. ஏன்னா IMF வந்து எப்படின்னா, நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் தான். நான் வந்து உன்னையே இப்போ ஒரு வேளை விழுந்துட்டா, ஏதாவது க்ரைசிஸ் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, இல்லைன்னா எக்கனாமிக் டவுன்ஃபால் ஸ்ரீலங்கா மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சு, அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ஸில் வந்து IMF ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லைன்னா பாலிசி ரெகுலேஷன்ஸ் லைக் மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்க்காக வந்து IMF வந்து ஹெல்ப் பண்ணும். பட் வேர்ல்ட் பேங்க் கிட்ட தான் வந்து இந்தியா வந்து நிறையா கடன் வாங்கும். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு கடன் வாங்கும், எஜுகேஷனை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்குவோம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து கடன் வாங்குவாங்க. அது ஏன் இது பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்மளே டேக்ஸ் பே பண்ணுறோமே, அப்போது நம்ம காசுலாம் எங்கே போகுது அப்படின்னா, அதெல்லாம் டிஃபென்ஸுக்கு போகும். நிறைய செக்டர்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட்டுள்ளேயே நிறைய செக்டர்ஸ் இருக்குல்ல, டிஃபென்ஸுக்கு போகும், ஹெல்த் லைக் அவங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி போகும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது ஹெல்த் கேர் வந்து ஆக்சுவலி வேர்ல்ட் பேங்க்கும் ப்ரொவைட் பண்ணுங்க, அதுக்கும் ப்ரொவைட் பண்ணோம். பட் நிறைய இடத்துல லைக் இந்த மாதிரி ஆர்மி அவங்களுக்கு போகும், டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் வாங்கினோன்னா அதுக்கு போகும், ISRO அதுக்கும் போகும். இந்த மாதிரி ISROக்கெல்லாம் இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் பேஸ் பண்ணியை வந்து யூஸ் பண்ணக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக ஷார்ட் இருக்கும். அந்த ஷார்ட்டில் வந்து இப்போது இது மாதிரி அவங்க லைக் வேர்ல்ட் பேங்க்கில் இது பண்ணி அந்த ஷார்ட்டை வந்து ஒரு மாதிரி கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து கடன் வாங்குறது. மெயினாக வந்து என்னென்னா, இந்தியா வந்து ஏன் அந்த பேங்க்கிட்ட வந்து கடன் வாங்கினா ரொம்ப லாங் டென்யூர் வைப்பாங்க. அண்டு ரொம்ப லாங் டென்யூர் வச்சு ஒரு 10 வருஷத்துக்கு வந்து 400 கோடி அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு லோன் வாங்கிட்டு அதோடய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப நாமினலாக இருக்கும். ஒரு 2% அந்த மாதிரி தான் வைப்பாங்க, பெருசாலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்க. பட்டு ஏன் நம்ம கண்ட்ரி இந்தியா வந்து ஏன் கடன் வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது அது பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கும். லைக் மற்ற நல்ல லைக் ஃப்ளரிஷான கண்ட்ரிஸ் UK, US, சுவிட்சர்லாண்ட் இவங்கெல்லாம் வந்து கடன் வாங்க மாட்டாங்க. நம்ம எப்போது அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ன்னு தான் போட்டு காட்டுறானுங்க. மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் borrow a lot from வேர்ல்ட் பேங்க் அப்படின்ற மாதிரி. அதுவே ஒரு மாதிரி பார்க்கும்போது we are 5th largest எக்கானமியில், பட் ஸ்டில் இப்படி ஆகுதுன்னா என்ன சொல்கிறது. அண்டு யாரோ ஜெய்சங்கர்னு நினைக்கிறேன், அவங்க கூட சொன்னாங்க 3rd largest எக்கானமியாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி அது மாறுமா என்னன்றது தெரியல, சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்க்கணும். அண்டு நான் சொன்ன மாதிரி இதில் வந்து SDR பற்றி ஒன்று இருக்குது. SDR வந்து என்னென்னா ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நான் இப்போது அதை பற்றி ஆரம்பித்தேன்னா இது 6 நிமிஷத்தில் முடிய வேண்டிய வீடியோ வந்து போயிருக்கும் 1.5 மணி நேரத்துக்கு. அண்ட் அந்த ஸ்ரீலங்கன் க்ரைசிஸ் அதை பற்றி சொல்லும்போது இந்த SDR பற்றி சொல்லணும். ஸோ அந்த ஸ்ரீலங்கன் க்ரைசிஸில் வந்து நான் SDR கவர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வந்து
எஸ்டிஆர்னு சொல்லி ஐஎம்எஃப் எஸ்டிஆர் இப்படி சொல்லி அப்படியே கவர் பண்ணிடுறேன். எப்படியும் ஒன்று கவர் பண்ணிடுவேன், அது வேறு விஷயம். ஸோ யா அண்டு அவ்வளோதான். இதில் லைக் இந்த பேசிக்காக ஒரு கண்ட்ரி வந்து கடை வாங்குது அப்படின்னா இதெல்லாம் இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, வேறு எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் கைஸ்.